ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதி ப்ளூம்ஸ். இந்த வீடியோவில் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயிர் ஊக்கி, அதாவது ஒரு க்ரோத் ப்ரமோட்டர், ஆர்கானிக்கான க்ரோத் ப்ரமோட்டரை பற்றி பார்க்கலாம். அது வந்து எப்போல்லாம் உபயோகிக்கணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லா செடிகளுக்கும் அபாரமான வளர்ச்சி கொடுக்குற ஒரு பயிர் ஊக்கி இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து யூஸ் பண்ணினோம்னா நம்ம கார்டன் வந்து செழிப்பாக வளர்ந்து நிறைய அறுவடை கொடுக்குங்க. என்னுடைய வெண்டைக்காய் செடிகள்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதலும் இருந்தது, மேலே வளர்ச்சியே இருக்கலை. இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் நிறைய அறுவடை பண்ணின செடிகள்லேருந்து எடுத்த ஒரு விதை தான் நான் போட்டு வளர்த்தேன். ஆனால் அது வந்து வளர்ச்சியே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு செடியை பிடுங்கி பார்த்தோன்னே உள்ளே வந்து வேர் வளர்ச்சியே இல்லைங்க. அதுக்கு தான் நான் என்ன பண்ணலான்னு யோசித்து இந்த ஒரு பயிர் ஊக்கியை வாங்கி செடிகளுக்கெல்லாம் கொடுக்குறேன். இப்போ உங்கள் தோட்டத்துலேயும் செடிகள் வந்து மேலே வளர்ச்சியே இல்லை, எல்லா உரமும் கொடுத்து தான் பாட்டிங் மிக்ஸ் வச்சுருக்கேன், ஆனாலும் செடி வளர்ச்சி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு செடியாக பிடுங்கி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், உள்ளுக்குள்ளே மண்ணுக்கு அடியில் வேர் வந்து நல்லா வளரலை. அதே சமயம் அதில் இருக்கிற இந்த வெள்ளை வேர்கள் அதுதான் வந்து நம்ம கொடுக்குற தண்ணியையும் நம்ம உரத்தில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சி மேலே செடிகளுக்கு கொடுக்கறது. ஸோ அந்த வெள்ளை வேர்கள் நல்லாவே டெவலப்பே ஆகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ செடி வளர்ச்சி பாதிக்கப்பட்டதுக்கு இருக்குது, ரொம்ப நாளாக இப்படியே இருக்குது, பூவும் இல்லை காயும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு பயிர் ஊக்கியை வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வந்து இதை இயற்கையாகவே தயாரித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடி, தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு இயற்கையாக அதை தயாரிக்க முடியலை அப்படிங்கிறதுனால நான் ஆன்லைன்லேயே இதை வாங்கியிருக்கேன். இப்போ இந்த பயிர் ஊக்கி என்ன அப்படின்னா ஹியூமிக் ஆசிட் அண்ட் ஃபுல்விக் ஆசிட் ரெண்டுமே. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ரெண்டுமே வந்து ஆசிட் கிடையாது, இது வந்து ஒரு க்ரோத் ப்ரமோட்டர். இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா இயற்கையிலேயே இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து மண்ணில் தயாராகும். எப்படின்னா பெரிய பெரிய காடுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு உரமும் போடாமல் மரங்கள் செழிப்பாக வளரும். ஏன்னா அதனோட இலை பூக்கள்லாம் கீழே விழுந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமும், இறந்து போன அனிமல்ஸ் எல்லாமும் இருக்கும் இல்லையா, மண்ணில் மக்கி போய் அந்த மண்ணுக்கு அடியில் ஆழமாக இயற்கையாகவே தோன்ற கல்கரி லிக்னைட் அப்படிங்கிற கோல்லேருந்து தான் இந்த ஹியூமஸ் வந்து உருவாருது. அது இயற்கையாக உருவாருது. ஆனால் நம்ம மாடி தோட்டத்துக்கு அது இயற்கையாக கிடைக்கிறதுக்கு வழி ரொம்ப கம்மி. அதனால நம்ம அதை வாங்கி கொடுக்குறோம், இல்லைன்னா தயார் பண்ணி மண்ணுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த கோல்லேருந்து வேறு பிரித்து எடுத்து தான் நமக்கு வந்து இந்த பாட்டிலில் ஹியூமிக் ஆசிட் அப்படின்னு விற்கிறாங்க. அது ரொம்ப எஃபெக்டிவ். இது 100% ஆர்கானிக் தான். இப்போ இந்த மண்ணில் ஹியூமஸ் கண்டென்ட்டு, அதாவது அதில் வந்து கார்பன் நிறைய இருக்கும். அது வந்து நுண்ணுயிர்களுக்கு இந்த கார்பன் ஆகாரம். அதனால தான் மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கும் இது ரொம்ப உதவும். ஸோ முக்கியமாக செடி வளர்ச்சி பாதிக்கப்பட்டதுன்னா இந்த வேர்கள் வளர்ச்சி இல்லை அப்படின்னு அர்த்தம். வேர்கள் வளர்ச்சி இல்லை அப்படிங்கும்போது அது வந்து அப்சார்ப்ஷன் கம்மியாகும். தண்ணியே நம்ம கொடுக்குற உரங்களுடைய நியூட்ரியன்ஸை வந்து அது எடுத்துக்க முடியாமல் கஷ்டப்படுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ செடிகளுடைய வேர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேப் ரூட் இருக்கு இல்லையா, மெயின் ரூட் வந்து செடிகளை மண்ணில் ஊனி வைக்கிறதுக்காக வளரும். அதே சமயம் இந்த அப்சார்ப்ஷனுக்காக உண்டாகிற வேர்கள் வந்து எல்லாம் இந்த வெள்ளை வேர்கள். நீங்கள் மேலே செடிகளை நம்ம வந்து உரம் போடுறதுக்காக மண்ணை நீக்கி பார்த்தோம்னா தெரியும், வெள்ளை வெள்ளையாக சின்ன சின்ன வேர்கள், ரொம்ப டெர்ஷியரி ரூட்ஸ்னு சொல்லுவோம், அந்த வெள்ளை வேர்கள் நிறைய இருக்கும். இப்போ நீங்கள் வளர்ச்சி இல்லாத செடியில் அந்த மண்ணை தோண்டி பார்த்தீங்கனாலே தெரியும், வேர்களே தெரியாது. அப்போ தான் நமக்கு வந்து இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஹியூமிக் ஆசிட் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இந்த பாட்டில்லையே வந்து மெஷர்மெண்ட் கப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml போதும். நான் வந்து ஒரு 500 ml பாட்டில் வாங்கியிருக்கேன்.
அதில் லேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்கு. ஸோ நமக்கு வந்து இதை வாங்கி வச்சா ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ இந்த 1 லிட்டர் தண்ணியில் அந்த மெஷரிங் கப்லேயே நம்ம ஒரு 2 ml கலந்து செடிகளுக்கு பயன்படுத்த போகிறோம். ஸோ முக்கியமாக இது வந்து வெள்ளை வேர்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு உதவும். வெள்ளை வேர்கள் தான் உங்களுக்கு அப்சார்ப்ஷனுக்கு உதவுற வேர்கள். அதை தவிர கார்பன் நிறைய இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் மண்ணில் வரும். நிறைய நுண்ணுயிர்கள் பெருகினா தான் உங்களுக்கு வந்து செடி வந்து அபரிமிதமாக வளரும். அதை தவிர இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து மண்ணோட பிஹெச்சையும் பேலன்ஸ் பண்ணும். கம்மியாக இருந்தாலும் ஜாஸ்தியாக இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எல்லா செடிகளுமே ரொம்ப நார்மலாக நல்லா வளர்ந்து நிறைய அறுவடை கொடுக்கும். நிறைய பூக்களும் காய்களும் கொடுக்கும். காய்கள்லாம் இந்த கோணையாலாம் இல்லாமல் நல்ல பெரிய பெரிய காய்களாக நல்ல ஷேப்போடு வளரும். இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி நமக்கு காய்கள்லாம் அழகழகாக காய்ச்சா தான் நமக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி காய்கள் பெரிய பெரிய காய்களாகவும் பளபளப்பாகவும் வளர்கிறதுக்கு இந்த ஹியூமிக் ஆசிட் ரொம்ப உதவும். அதே மாதிரி செல்ஃப் டிவிஷன் நடக்கும்போதும் இலைகள்லாம் வந்து பெரிய இலைகளாக வரும். பெரிய பெரிய இலைகளாக வந்தால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும், ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கும். ஸோ இத்தனை பயனும் உள்ள இந்த ஃபுல்விக் ஆசிட் ஹியூமிக் ஆசிட் மிக்சரை ஒரு 2 ml 1 லிட்டரில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கார்டன் ஒர்க்கெல்லாம் கூட பார்த்துட்டு வந்து திரும்ப எல்லா செடிகளுக்கும் நீங்கள் ஊற்றிக்கலாம். 12 inch பாட்டாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கப்பில் 1 கப் ஊற்றினா போதும். 10 inch பாட்டுனா அந்த செடியோட ஏஜ் அப்புறம் என்ன வளர்ச்சிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். 1/2 கப்பு ஊற்றினாலே போதும். முக்கியமாக இந்த வளர்கிற நாற்றுக்கள் இருக்குது பாருங்கள், நாற்று நடும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும், நல்லா வளரும். அப்போ உங்களுக்கு செடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நாற்று நடுற பருவத்துலேயும் கொஞ்சமாக இதை டைல்யூட் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் பூ பிடிக்கிற பருவம் எல்லா ஸ்டேஜஸ்லேயும் நீங்கள் இந்த ஹியூமிக் ஆசிடை கொடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்த நர்சரியிலேருந்து புது செடிகள்லாம் வாங்கிட்டு வரும்போது அது வெளியூர்லேருந்தெல்லாம் வரும் இல்லையா, அப்போ நம்ம நட்டு வைக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ஷாக் வரும். அதே மாதிரி நம்ம தோட்டத்திலேயே இருக்கிற செடிகள்லாம் கூட இந்த நாற்று பறித்து நம்ம நடும்போதெல்லாம் கூட ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் செடிகளுக்கு. அது மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ்லேயும் ஸ்ட்ரெஸ் வரும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த ஹியூமிக் ஆசிட் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் கூட நீங்கள் ஹியூமிக் ஆசிடை யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஃபென்டாஸ்டிக் க்ரோத் ப்ரமோட்டர். நீங்கள் எல்லா செடிகளுக்கும் இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். நல்ல பெரிய பெரிய காய்கள், பளபளப்பான காய்கள் வரும், பெரிய பெரிய இலைகள் வரும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும். இந்த நுண்ணிய வேர்கள் அப்படிங்கிற அந்த சன்னமான வேர்கள் நிறைய மேலே படர்ந்து வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணிக்கும், தண்ணி அப்சார்ப் பண்ணிக்கும். செடியோட மேல் வரைக்கும் உங்களுக்கு அது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நல்லா உதவும். இந்த மாதிரி பெரிய பெரிய காய்களும் பளபளப்பான காய்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பூச்செடிகள், காய்ச்செடிகள், பழச்செடிகள், இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த ஹியூமிக் ஆசிடை கொடுக்கலாம். நம்ம காஸ்ட்லியாக இருக்குதுன்னு வாங்கினா கூட அது வந்து அளவு ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் இதை ஊற்றி 3வது நாள்லேயே நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாம். உங்கள் செடிகள் பசுமையாக நல்லா வளர ஆரம்பிச்சிடும். மொட்டுக்கள்லாம் புதுசாக வரும். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதோட எஃபெக்ட்டு. ஸோ நீங்களும் இந்த ஹியூமிக் ஆசிடை ஆன்லைனில் வாங்கி உங்கள் செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக் ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கே நம்ம தோட்டத்தை பார்த்தா ஹாப்பியாகிடுவோம், உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.